செயின் போட்டு பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும், தோடு போட்டு சில பேர் கருப்பாக இருக்கும், பேங்கிள் போட்டு கருப்பாக இருக்கும், சில பேருக்கு குங்குமம் வச்சு அதில் பார்த்திங்கன்னா அலர்ஜி ஆகி கருப்பாக இருக்கும். ஸோ எங்கெல்லாம் ஸ்கின் டேனாக இருக்கோ, வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய பரு தழும்புகள் எல்லாத்துக்கும் நம்ம போடலாம். வாரத்துக்கு 2 முறை இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்கின் பார்த்திங்கன்னா ஆன்டி ஏஜிங்காக இருக்கும். இந்த ஸ்கின் இருக்குது பார்த்திங்கன்னா ரிங்கிள் டேங்க், அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு பொலிவோடு பளபளன்னு எப்போதும் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி கொடுத்துட்டே இருக்கும். ஆயில் ஸ்கின்லாம் பார்த்திங்கன்னா நார்மலுக்கு போயிட்டு சூப்பராக பளபளன்னு எப்பொழுதும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துக்கிட்டே இருப்போம். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த கழுத்து சில பேர் போட்டுட்டு இருப்பாங்க. பார்த்திங்கன்னா இந்த செயின் போட்டு அந்த கருப்பாக இருக்கும். ஃபேஸில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வெளியில் பஸ்ஸில் ஸ்கூட்டிலேயோ வெளியில் போகும்பொழுது சன் டேன் ஆகிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஸ்கின் டேமேஜ், உள்ளக்கூடிய சூடு தாங்க முடியாமல் உள்ள பழுத்து மேலே வந்து கொப்பளமாக மாற்றப்படும். சில பேர் கருப்பாகி அதுக்கு ஏதாவது இவங்க போட்டு நகத்தில் போட்டு நோண்டு அப்படியே பார்த்திங்கன்னா இன்பேலன்ஸ் ஆகிருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பருவை நோண்டி அந்த இடத்துல கருப்பு புள்ளி வந்து அதில் வந்து பள்ளம் இருக்கும். இது ஒரு அற்புதமான ஒரு ரெமெடி. இது வந்து பார்த்திங்கனாக்கா இது கை கண்ட ஒரு விஷயம். கை கண்டதுன்னா பார்த்து அழகாக இதை போட்டு ரிசல்ட் வந்த ஒரு முக்கியமான ஒரு பதிவு. சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். சில பேர் பார்த்திங்கன்னா நேச்சுரல் கலராகவே இருப்பாங்க. பார்த்திங்கன்னா அலைஞ்சு அவங்க கலரே மாறி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரிஜினலில் கொண்டு வரணும். ஒரிஜினல்லே கொஞ்சம் ஓரளவு மாநிறமாக இருந்துச்சுன்னா ஓரளவு பேலன்ஸ் பண்ணி ஒரு மாநிறமாக ஒரு சிவப்பாக கொண்டு வரக்கூடிய ஒரு ரெசிபி அழகாக இருக்கும். இது தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு கலராகவும் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த அழகான டிப்ஸ்க்கு போகும். இப்போ நான் வந்து என்னென்ன தேவை அப்படின்னு பார்ப்போம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. முல்தானி மெட்டி வந்து அந்த மண் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாவு இருக்கு இல்லையா, அதை வந்து 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு டீஸ்பூன் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா பச்சரிசி மாவு உள்ளே போட்டுக்கோங்க. ஆலிவேரா ஜெல் வந்து பாதி, அதாவது 1/2 டீஸ்பூன் போட்டு அழகாக ஜெல் மட்டும் இருக்குது பார்த்திங்களா, அது எடுத்தாலும் சரி, இல்லை ஜெல் கிடைக்கிது அதையும் வாங்கி நீங்கள் உள்ளே போட்டுக்கலாம். ஸோ அப்போ இந்த 3ஐயும் எல்லாம் பண்ணுறீங்க. அழகாக உள்ளே போட்ட பிறகு பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா 3 டீஸ்பூன் உள்ளே போட்டுக்கோங்க. அழகாக ஜெல் மாதிரி கலக்குங்க. இப்போது சரிங்களா, கலந்து அப்படி பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போ அழகாக ஒரு தக்காளி ஒன்று கட் பண்ணுங்கள். தக்காளியை வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் நல்லா அழகாக சுத்தம் பண்ணிவிட்டு வெறும் துணியில் துடைச்சிட்டு, இதுக்காக நீங்கள் தண்ணியிலலாம் கழுவ வேண்டிய தேவையில்லை. நல்லா ஒரு டர்க்கி டேவில் லைட்டாக துடைச்சிட்டு இப்போ அந்த தக்காளியை வச்சு நல்லா ஸ்க்ரப் தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ங்க. ஸோ இப்படி நல்லா தேய்க்கும் பொழுது என்ன ஆகும்னா உள்ளே இருக்கக்கூடிய ஸ்கின்லலாம் பார்த்திங்கன்னா நல்ல உள்ளே அடைச்சிருக்க விஷயங்கள் நமக்கு எப்படி ஏர் உழுவுற மாதிரியோ அதேமாதிரி உள்ளே இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாத்தையும் தக்காளி அழகாக எடுத்துரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய அடுத்த நம்ம போடக்கூடிய உரம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு வந்து வாவான்னு உள்ளே கூட்டிக்கிற மாதிரி ரெடியாக எல்லா ஸ்கின்னும் ஓப்பன் ஆகிருக்கும். தக்காளி போட்ட உடனே பார்த்திங்கன்னா எப்படி அந்த பூவோட முட்டுலேருந்து விரியுமோ அதே மாதிரி எல்லா ஸ்கின்னோட இப்படி பார்த்திங்கன்னா ஃப்ளரிஷ் ஆகி அழகாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாகி நிற்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கலவையை அழகாக ப்ரஷ் பண்ணுறோம். எப்படின்னா சின்ன ப்ரஷ் மாதிரி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கையிலேயே எடுத்து நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக ஃப்ரீயாக ஃபேனில் உட்காந்தா சரி. இதை போட்டுட்டு வெயிலெல்லாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஏதாவது உங்கள் டிவி பார்க்குறீங்களா, மொபைல் பார்க்குறீங்களா, அப்படியே ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஸோ இப்படி ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே உள்ளே விட்ட பிறகு நீங்கள் நார்மலாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மல் தண்ணி பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணுங்கள். இல்லைன்னா லைட் அப்படி தெளிச்சிக்கிட்டு இந்த ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ப்பிங்க பார்த்திங்களா, அழகாக அதேமாரி அப்படியே ஃபுல்லாக தேய்ச்சிங்கனாக்கா அந்த டெட் ஸ்கின் அப்படியே தாழமாட்டே வந்து வந்துடும் வெளியில். இப்போ நீங்கள் படிப்படியாக சொல்ல போனீங்கன்னா இந்த 3-4 கலவையும் கலந்து வச்சுருக்கீங்க, ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க. ஸோ அடுத்தது வந்து நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி அழகாக அது எப்படி ஒரு ஃபேஸ்க்கு எப்படி ஒரு வரைவோமோ அதுமாரி பொறுமையாக அழகாக என்ன பண்ணுறீங்க, ஸ்நாச் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் இப்போ கலந்து வச்சுருக்கீங்க பார்த்திங்களா, அந்த கலவையை அழகாக நீங்கள் பூசிட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டுடுங்க. இப்படி 15 மினிட்ஸ் நல்லா காஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா அழகான சூப்பரான ஒரு பேக் ரெடி ஆகி உங்கள் ஃபேஸ் வந்து ஒரு பதத்தில் இருக்கும். 15 நிமிஷம் கழிச்சு நீங்கள் அழகாக என்ன பண்ணுறீங்க, தண்ணி அப்படியே தெளித்து விட்டுட்டீங்க. இல்லை ஸ்ப்ரே பாட்டில் வந்து ஸ்ப்ரேயில் அடித்து வச்சுக்கிட்டு அழகாக ஸ்க்ரப்பர் தைக்கிற மாதிரி தைச்சிங்கன்னா அந்த ஸ்க்ரப்பர் என்ன ஒர்க் பண்ணுமோ அந்தமாரி எல்லா டெஸ்கில் உள்ள இருக்கிற படிவங்கள் எல்லாம் கலண்டு போயிருக்குமே அப்படி அழகாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்கூடாக பார்க்கலாம் இமீடியட்டாக. ஸோ வாரத்தில் 2-3 நாள் பண்ணாலே போதுமான விஷயம் தானே. ஏன்னா என்றைக்குமே போட்டு நம்ம ஸ்கின்னை போட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது. நல்ல ரிசல்ட் கிடைக்குதுங்கிறதுக்காக சில பேர் தொடர்ந்து போட்டு அதை இருக்கிறதையும் டேமேஜ் பண்ணிக்கக்கூடாது. உள்ளதும் போச்சு நல்ல கொண்டாந்து எப்போதுமே அந்த ஒரு ஃபார்முலாக்கு வரக்கூடாது. ஸோ வாரத்துக்கு ஒரு 2 நாள் பண்ணுறீங்களா, வெளியில் போகிறீங்களா, திருப்பியாக இது வந்து என்ன பண்ணுறீங்க, இது வந்து ஜஸ்ட் ஜென்ரல், இது ஒன்றும் கெமிக்கல் கிடையாது. ஸோ அதனால் நம்ம எப்போ வேணாலும் பண்ணலாம். ஆனால் டெய்லி பண்ணணுன்ற ஒரு விஷயம் கிடையாது. வாரத்துக்கு 2 முறை இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்கின் பார்த்திங்கன்னா ஆன்டி ஏஜிங்காக இருக்கும். உங்களுக்கு வந்து பதப்படுத்தி அந்த சுருக்கமாகி இந்த ஸ்கின் இருக்குது பார்த்திங்கன்னா ரிங்கிள் டேங்க், அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு பொலிவோடு பளபளன்னு எப்போதும் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி கொடுத்துட்டே இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு சாமிங்காக எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே இருப்போம். இது ஆண் பெண் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். ஆயில் ஸ்கின்லாம் பார்த்திங்கன்னா நார்மலுக்கு போயிட்டு சூப்பராக பளபளன்னு எப்பொழுதும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துக்கிட்டே இருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஃபேஸ்க்கு மட்டும் தானா, இல்லை உடம்புல எங்கெல்லாம் நீங்கள் உடம்பு முழுசாக போடுறதுனாலும் போட்டுக்கோங்க, உங்களோட சாய்ஸ். 2வது பார்த்திங்கன்னா செயின் போட்டு பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும், தோடு போட்டு சில பேர் கருப்பாக இருக்கும், பேங்கிள் போட்டு கருப்பாக இருக்கும், சில பேருக்கு குங்குமம் வச்சு அதில் பார்த்திங்கன்னா அலர்ஜி ஆகி கருப்பாக இருக்கும். ஸோ
எங்கெல்லாம் ஸ்கின் டேனாக இருக்கோ வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய பரு தழும்புகள் எல்லாத்துக்கும் நம்ம போடலாம். இப்படி போட 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 பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்கின் மிருதுவாகும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுக்கு தான் அழகாக என்னென்ன தேவைன்னு திருப்பி சொல்கிறேன். முல்தானி மட்டி, பச்சரிசி மாவு, உங்களுக்கு ஆலிவேரா ஜெல், இல்லைன்னா உங்களுக்கு லைவாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை உங்களுக்கு ஜெல் கிடைக்குது அதை எடுத்துக்கலாம். அடுத்தது பன்னீர். ஸோ இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ். இது எவ்வளோ சிம்பிளாக வெளியில் போய்ட்டு எதுக்கு நம்ம போய் கெமிக்கல் கெமிக்கல்லாம் போட்டால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே என்ன பண்ணும், ஸ்கின்னில் அந்த கெமிக்கல் பட்டு சுருக்கம் இருக்கும். அதை அந்தளவுக்கு வெளியில் எடுக்க முடியாது அதுக்கப்புறம். ஸோ நேச்சுரலான ஒரு வாழ்க்கையிலேயே நம்ம பொலிவோடு இருப்போங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண் பெண் 2 பேருக்குமே போடலாம். அதேமாதிரி கருப்பு எங்கெங்கே இருக்குன்னு போடலாம். எங்கெங்கெல்லாம் ஸ்கின் இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த சில பேர் கவரிங் போட்டு சில பேர் கோல்டே ஒத்துக்காமல் அப்படியே பார்த்திங்கன்னா அந்த கருப்பாக இருக்கும். அப்படியே அந்த இதெல்லாம் கழுத்தில் கருப்பாக இருக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நீங்கள் போட்டு போடலன்னா அப்படி விட்டுறாதீங்க. கொஞ்சம் அப்படியே தொடர்ந்து போட சூப்பராகிடும். சில பேருக்கு இல்லை ஹார்மோன் ப்ராப்ளத்துலேயும் இந்த மாதிரி வரும். ஸோ இது மாதிரி போகும்பொழுது பார்த்திங்கன்னா நல்லா ஊடுருவி அந்த டெட்டு ஸ்கின் எல்லாத்தையும் போட்டுட்டு அவ்வளோ சூப்பராக ஆக்கப்படும். அதனால் நேச்சுரலாக வாழ பழகி கொள்ளலாம். நேச்சுரலாக அழகாக இருந்துக்கலாம். அதனால் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.